Good morning and all. Today we discuss about Unit 20 Breeding and Biotechnology. The new topic is stem cells. அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குருத்தணுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. Our body is composed over the 200 specialized the cell types that can carry out the specific function. The example பார்த்தீங்கன்னா the neurons or the nerve cell that can transmit signals. இல்லைன்னா நம்மளுக்கு the heart cells with contract to pump blood or pancreatic cells to secrete the insulin. The specialized cells are called the differentiated cells. என்னன்னு சொல்லுவாங்க differentiated cells. அதாவது நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக நம்மளுக்கு ஒரு 200க்கும் மேற்பட்ட சிறப்பான செல்லுகள் நம்மளுக்கு என்னது இருக்குது. அதில் நம்ம எடுத்துக்காட்டுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்னு சொல்லியிருந்தோன்னா அந்த நியூரான்கள் என்னென்னு சொல்லுவாங்க. நியூரான்கள் எனப்படக்கூடிய அந்த நரம்பு செல்கள் இது நம்மளுக்கு என்ன பண்ணுது, அந்த உணர்வுகளை நம்மளுக்கு என்ன பண்ணுது கடத்துது. உணர்வுகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது கடத்துது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இதய செல்கள் இது என்ன பண்ணுது, இதய தசை செல்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, இதயம் சுருங்கி விரிந்து ரத்தத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுது உந்தி தள்ளுது. ரத்தத்தை என்ன பண்ணுது உந்தி தள்ளுது. இல்லைன்னா நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா கணைய செல்கள் இது நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இன்சுலின் நம்மளுக்கு என்ன பண்ணுது சுரக்குது. இன்சுலின் என்ன பண்ணுது சுரக்குது. இச்செல்கள் நம்மளுக்கு என்னென்ன மாறுபாடு அடைந்த செல் வகைகள் ஆகும். என்னென்னு சொல்லுவாங்க மாறுபாடு அடைந்த செல் வகைகள் ஆகும். இது டிஃப்ரென்டியேட்டட் செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு in contact the differentiated cells, stem cells are the undifferentiated or the unspecialized mass of cells. The stem cells are the cell of the variable the potency. Variable என்னது potency. The potency refers in the number of the possible fats that cells can the occur. The two important the properties of the stem cells that the differentiated from the cells are. அதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாறாக நம்மளுக்கு அந்த மாறுபாடு அடையாத அல்லது சிறப்பு செல் வகைகளாக மாற்ற முடியாத செல்களின் தொகுப்பு தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க குருத்தணுக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க குருத்தணுக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, இந்த குருத்தணுக்கள் நம்மளுக்கு என்னது பல வகையான செல் வகைகளாக மாறுபட்டு நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க திறன் கொண்டது அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. ஒரு குருத்தணு எண்ணிக்கையில் அடங்கா வகைகளாக நம்மளுக்கு மாற்றங்களை நம்மளுக்கு அடைந்து எவ்வகையான மாறுபாடு அடைந்த செல்லாகவும் மாற்றும் போக்கு நம்மளுக்கு என்னது எனப்படுகிறது. பிற வகை வேறுபாடு அடைந்த செல்லாக மாற்ற முடியும். குருத்தணு நம்மளுக்கு இரண்டு முக்கிய பங்கு இருக்குது. இந்த ஒன்று இட் இஸ் எபிலிட்டி to divide and give rise to more stem cells by the self renewable. It is ability to give rise to the specialized cells with the specific function by the process of the differentiation. அதாவது பகுப்படைவதன் மூலமாக ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பகுப்படைவதன் மூலமாக நம்மளுக்கு அதிக எண்ணிக்கையிலான குருத்தணுக்களை உற்பத்தி செய்யும் திறன் தான் நம்மளுக்கு சுய புதுப்பித்தல் அனுப்படுகிறது. அந்த டிஃப்ரென்டியேட்டட் அந்த பகுப்படையின் திறன் மூலிமா நம்மளுக்கு அதிக எண்ணிக்கையிலான என்ன பண்ணுது அந்த குருத்தணுக்களை நம்ம என்ன பண்ணலாம் உற்பத்தி செய்ய முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மாறுபாடு அடைந்த சிறப்பு செல்லாக மாறி ஒரு குறிப்பிட்ட பணியை நம்மளுக்கு என்ன மேற்கொள்ளக்கூடிய திறன். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். அதாவது எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கருநிலை குருத்தணுக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் த ஸ்டொமேட்டிக் செல்ஸ்னால் முதிர் குருத்தணுக்கள் இல்லைன்னா உடல் குருத்தணுக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ். ஓகே, த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் கேன் பி த எக்ஸ்ட்ராக்டட் அண்ட் the cultured from the early the embryos. The cells are the divided from the inner cells mass of the blastocytes. The cells can be developed into the any cell in the body. Any cell in the body. Okay, அதாவது நம்மளுக்கு அந்த கருநிலை குருத்தணுக்கள் என்பது ஆரம்ப நிலை கருக்களிலிருந்து பெறப்பட்டு வளர்க்கப்படலாம். என்னென்னு சொல்கிறாங்க ஆரம்ப நிலை இதிலிருந்து நம்மளுக்கு பெறப்பட்டு என்ன பண்ணலாம் வளர்க்கப்படலாம். இவை கருக்கோளத்தின் உட்புறத்திலிருந்து பெறப்படுகிறது. இவைய செல்கள் உடலின் எவ்வகை செல்லாக மாற்ற முடியும் திறன் கொண்டவை. இந்த செல்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது உடலில் எந்த செல்லாக கூட மாறுறதுக்கான நம்மளுக்கு பார்த்திங்கன்னா திறன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு
The adult stem cells are the stomatic stem cells. Adult stem cells are the stomatic stem cells are found in the neonatal, the newborn, and adult. They have the ability to divide and give rise to the specific cell type. The sources of adult stem cells are the amniotic fluid, the umbilical cord, and bone marrow. அதாவது அந்த முதிர்நிலை நம்மளுக்கு அந்த முதிர் கருத்தணுக்கள் அல்லது உடல் கருத்தணுக்கள் என்பது நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு பிறந்த பச்சிளங்குழந்தை என்னென்னு கொடுத்துருக்காங்க, பிறந்த பச்சிளங்குழந்தை உடல்லையும் இல்லைன்னா நம்மளுக்கு பெரியவர்களுடைய உடல்களில் நம்மளுக்கு என்னது காணப்படும். இவ்வகை செல்கள் உடலின் குறிப்பிட்ட செல் வகைகளாக மட்டுமே நம்மளுக்கு என்னது மாறக்கூடிய திறன் பெற்றவை. நம்மளுக்கு என்னன்னு சொல்லி கேட்டால் இந்த அம்னியோட்டிக் திரவம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி, இல்லைன்னா இந்த எலும்பு மஜ்ஜை போன்ற முதிர் குருத்தணுக்களின் மூலங்களாக இது வந்து நம்மளுக்கு விளங்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸ்டெம் செல்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடலினுடைய எந்த செல்லாகக்கூடிய மாற்றக்கூடிய திறன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. அதை நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் நாம் பார்த்தது எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ். ஓகே, அதுக்கடுத்தது த ஸ்டெம் செல் தெராப்பி. Sometimes the cells, tissues and organ, the body may be the permanently damaged. இல்லைன்னா வந்து the loss due to the genetic condition, இல்லைன்னா disease, இல்லைன்னா injury. In such situation, the stem cells are used for the treatment of the disease, which is called the stem cell therapy. In the treating the neurodegenerative disorders like the அந்த பார்க்கின்சன் டிசீஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பார்க்கின்சன் டிசீஸ் அண்ட் என்னது அல்சைமர் டிசீஸ், த நியூரோனல் ஸ்டெம் செல்ஸ் கேன் பி யூஸ்டு ரீப்ளேஸ் த டேமேஜ் ஆர் த லாஸ்ட் நியூரான்ஸ். ஓகே, அதாவது அந்த ஸ்டெம் செல்ஸ் தெராப்பி குருத்தணு சிகிச்சை அப்படிங்கிறது நம்மளுக்கு சில சமயங்களில் நம்ம உடல்களில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, செல்கள், திசுக்கள், இல்லைன்னா நம்மளுக்கு உறுப்புகள் ஜீன் கோளாறுகளினாலோ என்னென்னு சொல்லுவாங்க, ஜீன் நம்மளுக்கு என்னது கோளாறுகளினாலோ அல்லது விபத்தினாலோ என்னென்னு சொல்லுவாங்க, ஜீன் கோளாறுகளினாலோ அல்லது நம்மளுக்கு என்னது விபத்துகளினாலோ நம்மளுக்கு என்ன பண்ணலாம், நிரந்தரமாக சேதமடையலாம். இச்சூழ்நிலையில் மேற்கொண்ட குறைபாடுகளை சரி செய்ய அந்த குருத்தணு சிகிச்சை நம்மளுக்கு என்ன பண்ணுது, பயன்படுது. இப்போ பார்க்கின்சன் நோய் நம்மளுக்கு என்னென்னு சொல்லி முன்னே பார்த்தோமா இல்லையா, அந்த பார்க்கின்சன் நோய் மற்றும் அல்சைமர் நோய், பார்க்கின்சன் நோய் மற்றும் என்னது அல்சைமர் நோய் போன்றவை நரம்பு சிதைவு குறைபாடுகளை குணப்படுத்த நரம்பு குருத்தணுக்கள் பயன்படுத்தப்பட்டு அந்த சிதைவடைந்த அல்லது இழந்த நியூரான்களுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன பண்ணுது, புதுசாக நம்மளுக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி. த ஹியூமன் பீயிங் ஜீனோம் ஹேஸ் த 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, so did you know the DNA pattern or the the individuals cannot be same extract for the identical twins. Each person, the DNA sequence is the unique due to the small difference in the base pairs. Therefore, if we want to complete the genetic difference among the two individuals, so the DNA fingerprinting is the easier and quickly method. These techniques were developed with Alex Jeffrey. 1 mark. அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டிஎன்ஏவினுடைய விரல் ரேகை தொழில்நுட்பம். இப்போ மனிதனின் ஜீனோல் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, இந்த 3 பில்லியன் கார இணைகளை கொண்டது. ஒற்றைக்கரு இரட்டையர்களை தவிர என்னென்னு சொல்கிறாங்க, ஒற்றைக்கரு இரட்டையர்களை தவிர நம்மளுக்கு இரு மனிதர்களின் டிஎன்ஏ அமைவும் ஒன்றாக இருப்பதில்லை. ஓகே, ஒவ்வொரு மனிதனின் டிஎன்ஏவும் தனித்தன்மை வாய்ந்தது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனின் டிஎன்ஏவிலும் ஒரு சிறு வேறுபாடு அந்த டிஎன்ஏ நியூக்ளியோடைடு வரிசையை நம்மளுக்கு காணப்படுகிறது. எனவே இரு நபர்களின் நம்மளுக்கு மரபியல் வேறுபாடுகள் ஒப்பிட டிஎன்ஏவின் விரல்ரேகை தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எளிதானதாக நமக்கு விரைவான முறையாகன்னு சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வடிவமைச்சது யாருன்னு சொல்லி கேட்டால் அந்த அலெக்ஸ் ஜெஃப்ரி அப்படிங்கிறவர். ஓகே, செகண்டு, த டெக்னிக்ஸ் அனலைஸ் ஈச் த இண்டிவிஜுவல்ஸ் த யூனிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் the distinctive the characteristics of the individuals, which is help in the identification. The variable number of the tandem repeat in the sequence, variable number of the tandem
the repeat the sequence serve as the molecular the markers of the for identification. ஓகே, அதாவது நம்மளுக்கு இது என்னென்னா, இந்த முறை நம்மளுக்கு ஒவ்வொரு தனி மனிதனின் தனித்தன்மை வாய்ந்த டிஎன்ஏ வரிசையை பகுத்தாராய்ந்து அந்த நபரினுடைய குறிப்பிட்ட பண்புகளை வெளிக்கொண்டு வர்றோம். நம்ம அந்த நபரை அடையாளம் காண உதவுகிறது டிஎன்ஏவில் உள்ள மாறுபடும் எண்ணிக்கையில் அமைந்த தொடர் வரிசை அமைப்பு. மாறுபடும் எண்ணிக்கையில் அமைந்த தொடர் வரிசை அமைப்பு, அதை நம்மளுக்கு VNTRS அடையாளம் காண்பதற்கு மூலக்கூறு குறியீடாக இது நம்மளுக்கு திகழ்கிறது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, த ஹியூமன் பீயிங்ஸ் the 99% of the DNA based sequence are the same and it is called the bulk genomic DNA. The remaining the 1% of DNA sequence the difference from the one individual to another. This the 1% of DNA sequence is present as a small stretch of the repeated the sequence which is known as a satellite DNA. The number of the copies of the repeat the sequence also is called the VNTRS differ from the one individual to another and result in the variation in the size of the DNA segment. நான் சொல்கிறாங்க DNA segment அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நம்மளுக்கு ஒரு மனிதர்கள் பார்த்தோன்னா நம்மளுக்கு 99 வகையான நம்மளுக்கு என்னது டிஎன்ஏ வரிசை தொடர்கள் அனைவருக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா பொதுவாக காணப்படுகிறது. இதற்கு நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா மொத்த ஜீனோமிக் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, மீதமுள்ள அந்த 1% மீதமுள்ள என்னது 1% டிஎன்ஏ நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வரிசை தொடர் ஒவ்வொரு மனிதரும் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு வேறுபடுது. இந்த 1% டிஎன்ஏ வரிசை தொடர் ஒரு சிறிய பகுதியாக தொடர்ந்து காணப்படுகிறது. இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா இந்த சேட்டலைட் டிஎன்ஏ அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. இந்த தொடர் வரிசை மாறுபடும் எண்ணிக்கையில் அமைந்த அந்த தொடர் வரிசை அமைப்பு இந்த VNTRS என்றும் நம்மளுக்கு என்ன பண்ணுது அழைக்கப்படுகிறது. இந்த தொடரமைப்பு ஒவ்வொரு மனிதர்களும் வேறுபட்ட எண்ணிக்கையில் இருக்கும். எனவே ஒவ்வொரு மனிதனின் டிஎன்ஏ அளவு மற்றும் நீளம் ஆகியவை நம்மளுக்கு என்ன பண்ணுது வேறுபடுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு, a show in the illustration and equation AGCT is repeated the 6 times in the first person, 5 times in second person and 7 times in another third person. Third person. Because of this, the DNA segments of the third person will be larger in size, followed by the DNA segments of the first person, then in the second person. Thus, it clear the satellite. The DNA bring about the variation within the population variation in DNA banding pattern that reveal the difference among the individuals. அதாவது மேற்கொண்ட படத்தில் நம்மளுக்கு அந்த AGCT என்ற தொடர் முதல் நம்மளுக்கு என்ன பண்ணும் முதல் மனிதரில் நம்மளுக்கு 6 முறையும் என்னன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே person 1, person 2, person 3 இதில் நம்மளுக்கு AGCT நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த AGCT என்ற தொடர் நம்மளுக்கு முதல் மனிதரில் நம்மளுக்கு என்ன பண்ணுது 6 முறை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது முறையில் பார்த்தீங்கன்னா 5 முறையும், மூணாவது முறையில் நம்மளுக்கு என்னது 7 முறையும் திரும்ப திரும்ப வருது. இதனால் நம்மளுக்கு மூன்றாவது மனிதரில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ துண்டானது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மிகவும் பெரியதாக இருக்குது. மிகவும் பெரியதாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. எதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அடுத்த முதல் மற்றும் மனிதர் டிஎன்ஏ துண்டு பெரிதாகவும், இரண்டாவது மனிதர் டிஎன்ஏ துண்டானது மூவரில் விட நம்மளுக்கு என்ன காணப்படுது சிறிதாக நம்மளுக்கு காணப்படுது. இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது மூணாவது மனிதனுடைய டிஎன்ஏ வரிசை நம்மளுக்கு எப்படின்னா கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு காணப்படுகிறது. இதன் மூலம் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, இந்த சேட்டலைட் டிஎன்ஏ மனிதனுக்கு மனிதன் நம்மளுக்கு என்ன பண்ணுது வேறுபடுகிறது என்பது நம்மளுக்கு என்ன பண்ணுது தெளிவாகிறது. இந்த டிஎன்ஏ பட்டை அமைப்பு முறை மனிதர்களில் வேறுபாடுகள் உள்ளதை நம்மளுக்கு காண்பிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு application of the DNA fingerprinting. The DNA fingerprinting technique is widely used in the photogenic application like the crime investigation, such as the identifying the culprit. It is also used in the paternity testing. It is cast another dispatch. It also help in the study of the genetic, the diversity of the population, evolution and another the speciation. அதாவது டிஎன்ஏ பார்த்தோன்னா நம்மளுக்கு
விரல் ரேகை தொழில்நுட்பத்தினுடைய நடைமுறை பயன்கள் ரொம்ப முக்கியமானது. அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு பாரு நம்மளுக்கு டிஎன்ஏவினுடைய விரல் ரேகை தொழில்நுட்பமானது தடவியல் பயன்பாடுகளை குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படுகிறது. மேலும் இது ஒரு குழந்தையினுடைய தந்தையை அடையாளம் காண்பதில் நம்மளுக்கு ஏற்படும் சர்ச்சைகளுக்கு தீர்வு காணவும் நம்மளுக்கு இது பயன்படுகிறது. மேலும் இது உயிரினத் தொகையின் மரபியல் வேறுபாடுகள், பரிணாமம் மற்றும் இனமாதல் ஆகியவற்றை நம்மளுக்கு என்ன பண்ணுது, உதவுகிறது. ஓகே, அதுக்கடுத்து பாரு த ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம். ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம். சரி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் த tremendous the development of the genetic engineering in the production of the genetically modified GM plants and animals. The genetic modification refers to the alteration of or the manipulation of gene in the organism using the rDNA, the recombinant DNA techniques in the order to produce the desired characteristic. The DNA fingerprinting the inserted is called the transgenes. Plants or animals expressing as a modified endogenous gene or the foreign gene, and it is also known as the transgenic organism. Transgenic organism. சரி, அதாவது நம்மளுக்கு இப்போ என்ன, மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்ட உயிரிகள் என்ன கொடுத்துருக்காங்க, மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்ட உயிரிகள். இப்போ மரபு பயிரின் ஒரு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரிகளின் உற்பத்தி ஆகும் என்பதெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. மரபு பண்பு மாற்றம் என்பது ஆர்டிஎன்ஏ. மரபு பண்பு மாற்றம் என்பது எப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பம் மூலம் அந்த ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நம்மளுக்கு எந்த வகையான நம்ம விரும்பப்படுறோமோ அந்த வகையான ஒரு கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறது, உருவாக்குறது. அது எதன் மூலியமானா ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தொழில்நுட்பம் மூலம் உயிரினங்களில் விரும்பிய பண்புகளை ஏற்படுத்த ஜீன்களை நம்மளுக்கு என்ன பண்ணுது, மாற்றத்தை ஏற்படுத்துவதா அல்லது ஜீன்களை விரும்பியபடி கையாளுவது தான். சரி, புதிதாக உள்நுழைக்கப்படும் ஜீன் அயல் ஜீன் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. புதிதாக உள்நுழைக்கப்பட்ட ஜீன் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, அயல் ஜீன் எனப்படுகிறது. இம்முறையில் மாற்றப்பட்ட ஜீன் அல்லது புதிய ஜீனை பெற்ற தாவர விலங்குகளை மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்ட உயிரிகள் எனப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு the transgenic plants are much as stable with this the improved the nutritional quality. Okay, resistance to disease and tolerance to various environmental conditions. Similarly, the transgenic animals are used to produce the proteins of medicinal importance of the low cost and improve the livestock the quality. சம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மாடிஃபைடு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வித நம்மளுக்கு என்னது, மரபு பண்பு மாற்றப்பட்ட தாவரங்கள் அதிக நிலைப்புத்தன்மை என்ன கொடுத்துருக்காங்க, அதிக நிலைப்புத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நம்மளுக்கு என்னது, உயர்த்தப்பட்ட உணவோட்ட மதிப்பு, நோய் எதிர்ப்பு திறன் என்னென்னு சொல்கிறாங்க, நோய் எதிர்ப்பு திறன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரபு தாவரங்கள் அதிக நிலைப்புத்தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்ட உணவோட்டம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மை என்னென்னு சொல்கிறாங்க, நோய் எதிர்ப்பு தன்மை மற்றும் மாறுபாடும் சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு ஏற்ப தாங்கும் தன்மை கொண்ட விளங்குகின்றன. அந்த மாறுபடும் சுற்றுச்சூழல் சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன பண்ணுது அப்படின்னா தாங்குத்தன்மை கொண்டதாக நம்மளுக்கு என்ன பண்ணுது, விளங்குகிறது. சரி, ஓகே. அதுபோன்று நம்மளுக்கு மரபு பண்பு மாற்றப்பட்ட விலங்குகளும் மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த புரதங்களை குறைவாக உற்பத்தி செய்வதன் மூலம் கால்நடைகளை தர மேம்பாட்டுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது, உதவுகிறது. அது என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பாரு, த ஜெனட்டிக்லி மாடிஃபைடு இன் பிளான்ட்ஸ், மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்ட தாவரங்கள். அதில் பாரு த இம்ப்ரூவ்ட் நியூட்ரிஷனல் குவாலிட்டி இன் ரைஸ் ஜீன் இன்செர்டட் பாரு the beta carotene gene in humans. The beta carotene is required for the synthesis the vitamin A. அதில் பாரு அச்சீவ்மெண்ட் பாரு golden rice. The genetically modified rice can produce the beta carotene that can prevent the vitamin A deficiency. அதாவது நம்மளுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்துக்கான நம்மளுக்கு என்னது அரிசி. அதில் பாரு நம்மளுக்கு பீட்டா கரோட்டின் ஜீன் என்னென்னு சொல்கிறாங்க, இந்த பீட்டா கரோட்டின் ஜீன் இது மனிதர்கள் பார்த்தோன்னா விட்டமின் ஏ உற்பத்திக்கு பீட்டா கரோட்டின் ஜீன் நம்மளுக்கு என்னது தேவை.
சாதனைன்னு சொல்லி பாரு, இதில் நம்மளுக்கு கோல்டன் ரைஸ் என்னென்னு சொல்கிறோம், கோல்டன் ரைஸ் விட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும் நம்மளுக்கு பீட்டா கரோட்டினை உற்பத்தி செய்யும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி வகை. அந்த பீட்டா கரோட்டினை நம்மளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி வகை. விட்டமின் ஏ குறைபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்திற்கு உண்டான அந்த அரிசி வகை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ்டு த கிராப் ப்ரொடக்ஷன். அதில் பாரு, த பிடி ஜீன்ஸ் ஃப்ரம் த பேசிலஸ் த பாக்டீரியா, பேசிலஸ் த thuringiensis. பிடி ஜீன் ஃப்ரம் பாக்டீரியா, த பேசிலஸ் thuringiensis. The PT gene produces the protein that gets the toxic the insects. Insects resistance the plants. These plants can produce the toxic protein that kill the insects which attack them. அதாவது அதிக பயிர் உற்பத்தி பேசிலஸ் thuringiensis அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவிலிருந்து பெறப்பட்ட பிடி ஜீன். இந்த பிடி ஜீன் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்கன்னா பேசிலஸ் thuringiensis அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவிலேருந்து என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. இந்த பிடி ஜீன் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா பூச்சிகளுக்கு எதிரான நச்சுத்தன்மையுடைய புரதத்தை உற்பத்தி செய்கிறது. அந்த பூச்சிகளுக்கு எதிராக நச்சுத்தன்மையுடைய புரதத்தை என்ன பண்ணுது, உற்பத்தி செய்கிறது. எதுக்கு நச்சுத்தன்மை, அந்த பூச்சிகளுக்கு எதிரான நச்சுத்தன்மையுடைய புரதத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுது, உற்பத்தி செய்கிறது. சாதனைன்னு பாரு, அந்த பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற தாவரங்கள், இத்தாவரம் நம்மளுக்கு என்ன, இந்த பூச்சிகளுக்கு எதிரான நச்சுத்தன்மை வாய்ந்த புரதத்தினை உற்பத்தி செய்வது பூச்சி தாக்குதலை நம்மளுக்கு என்னது தடுக்க வல்லது. அந்த பூச்சி வந்து பார்த்தோன்னா அந்த தாவரத்தை தாக்காமல் என்ன பண்ணுது, இது வந்து பார்த்தோன்னா பார்க்குது. அந்த பூச்சிகளுக்கு எதிரான அந்த புரதத்தை என்ன பண்ணுது, இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு உற்பத்தி பண்ணுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஜெனட்டிக்லி மாடிஃபைடு அனிமல்ஸ், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விலங்குகள். அதில் பாரு, த இம்ப்ரூவ் த wool quality and production. Gene the inserted by genes from the for the synthesis the amino acids நம்மளுக்கு என்னது சிஸ்டீன் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு சிஸ்டீன். அதுக்கடுத்து பாரு அச்சீவ்மெண்ட் பாரு, த டிரான்ஜெனிக் ஷீப் ஜீன் எக்ஸ்பிரஸ்டு. அதாவது நம்மளுக்கு ஃபஸ்ட்டுனா மேம்படுத்தப்பட்ட கம்பளி தரம் மற்றும் உற்பத்தி. கம்பளி தரம் மற்றும் என்னது உற்பத்தி. இதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா புகுத்தப்பட்ட ஜீன் சொல்லி பார்த்தா அந்த சிஸ்டீன் அமினோ அமிலம் உற்பத்திக்கான ஜீன். அந்த சிஸ்டீன் அமினோ அமிலம் உற்பத்திக்கான ஜீன். சாதனை சொல்லி பார்த்தா அயல் ஜீனை பெற்ற செம்பரியாடு. அதுக்கடுத்து பார்த்தா த இன்க்ரீஸ்டு க்ரௌத் இன் த ஃபிஷ் ஜீன் இன்செர்டட் பாரு, த சால்மன் ஆர் த ரெயின்போ ட்ரோண்ட் ஆர் தனது திலாப்பியா. என்னென்னு சொல்கிறாங்க, அந்த திலேப்பியா வளர்ச்சி. க்ரோத் த ஹார்மோன் ஜீன். அச்சீவ்மெண்ட் பாரு, டிரான்ஜெனிக் ஃபிஷ் ஜீன் த எக்ஸ்பிரஸ்டு. அதாவது நம்மளுக்கு மீன்களில் அதிக வளர்ச்சியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சால்மன், இல்லைன்னா நம்மளுக்கு என்னது ரெயின்போ, இல்லைன்னா நம்மளுக்கு என்னது திலேப்பியா, இல்லைன்னா என்னது திலேப்பியா வளர்ச்சி ஹார்மோன். வளர்ச்சி ஹார்மோன். அதுக்கடுத்து இதில் பாரு சாதனைன்னு சொல்லி பார்த்தா அயல் ஜீனை பெற்ற மீன். இதில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஜீன் நம்மளுக்கு என்ன பண்ணுது, வெளிப்பட்டது. ஓகே, தேங்க்யூ ஒன் ஆல். இதோட நம்மளுக்கு என்ன பண்ணுச்சுன்னா இந்த லெசன் நம்மளுக்கு என்னது முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த கிளாஸில் நம்மளுக்கு அந்த யூனிட் 22 என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.